வணக்கம் குழந்தைங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா செல் பகுப்பு. அப்போ இந்த செல் பகுப்பு அப்படின்றதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தனித்த செல்லில் இருந்தே அனைத்து உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றன. அப்போ அதோட வாழ்க்கையை தொடங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தனித்த செல் எப்படி அவ்வளோ பெரிய உயிரினமாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்களும் அனைத்து செல்களுமே பகுப்பின் மூலமாக உருவாகின்றன. அப்போது ஒரே மாதிரியான செயல்கள் உருவாவது அப்படின்றதுக்கு காரணமும் பார்த்தோம் அப்படின்னா செல் பகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த செல் பகுப்பு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்களில் அது பகுப்படைவது மூலமாகவே புதிய செல்கள் உருவாகின்றன அப்படின்றத 1846 நகேலி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது செல் பகுப்போட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வகைகளாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதில் ஏமைட்டாசிஸ் நேரடி பகுப்பு பற்றியும் மைட்டாசிஸ் மறைமுக பகுப்பு பற்றியும் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மியாசிஸ் அப்படின்றது இன்னொரு வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் குன்றல் பகுப்பு. இப்போ இந்த ஏமைட்டாசிஸ் அப்படின்றது ஒரு எளிய முறை செல் பகுப்பு. இது எங்கெங்கே இந்த மாதிரி நேர்முக செல் பிரிதல் நடக்குது அப்படின்னா, விலங்குகள் செல்கள், வயதான செல்கள் மற்றும் கருப்பை சவ்வுகளில் நிகழ்கிறது. இந்த நிகழ்வின் மூலம் உட்கரு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்டு ஒரு சுருக்கத்தை அதன் மையத்தில் தோன்றுவிக்கிறது. இந்த சுருக்கம் என்ன ஆகுது, மெதுவாக உள்நோக்கி சென்று முடிவில் உட்கருவை 2 உட்கருக்களாக பிரிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சைட்டோபிளாசத்திலும் சுருக்கம் ஏற்பட்டு 2 செல்கள் தோன்றுகின்றன. அடுத்தது மைட்டாசிஸ் பற்றி பார்ப்போம். மைட்டாசிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளெமிங் அப்படின்ற ஒருத்தர் 1879 முதல்ல கண்டறியப்பட்டது மைட்டாசிஸ். இந்த செல் பகுப்பில் ஒரு தாய் செல்லானது 2 ஒத்த செல்களாக பகுப்படுகிறது. ஒவ்வொரு செல்லிலும் ஒரே அளவுடைய DNA உட்கரு, ஒரே எண்ணிக்கையிலான ஜீன் மற்றும் குரோமோசோம்களை கொண்டு தாய் செல்களில் உள்ளது போலவே அமைந்துள்ளன. தாய் செல்களைப் போலவே இதில் அது ஒரே மாதிரியான உட்கரு, ஒரே எண்ணிக்கையிலான ஜீனு, குரோமோசோம் உள்ளது. அதனால் இதை சம பகுப்பு அப்படின்னு மைட்டாசிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு மறைமுக பகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மைட்டாசிஸோட செயல்முறையில் பார்த்தோம் அப்படின்னா 2 நிகழ்வுகளாக நடைபெறுகிறது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ன்றது உட்கரு பகுப்பு, சைட்டோகைனசிஸ் அப்படின்றது சைட்டோபிளாச பகுப்பு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த இடைநிலை அப்படின்ற ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த செல் பகுப்புக்கு நடுவில் உள்ள இடைவேளை நிலையை தான் இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையின் போது செல்லானது அடுத்த செல் பகுப்பிற்கு தேவையான முக்கியமான பொருட்களை உற்பத்தி செய்து தன்னை அடுத்த செல் பகுப்பிற்கு தயார்படுத்தி கொள்கிறது. அடுத்த செல் பகுப்பிற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அடுத்தது நியூக்ளியர் பகுப்பு அப்படின்றது கேரியோகைனசிஸ். இந்த கேரியோகைனசிஸ் அப்படின்றதுல உட்கரு பகுப்படைந்து 2 உட்கருக்களாக உருவாக்குவது உட்கரு பகுப்பாகும். இது 4 நிலைகளை கொண்டது. அவை ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ் மற்றும் டீலோஃபேஸ். இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த இந்த நிலைகளை பற்றி, ப்ரோஃபேஸ்னால் என்ன, மெட்டாஃபேஸ்னால் என்ன, ஆனஃபேஸ்னால் என்ன, டீலோஃபேஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பு முடிந்தது.